श्रीगुरुभ्यो नमः अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः. முதல்ல நம்மாழ்வாருடைய தனியன்களை சேவிக்கிறேன். முதல்ல சம்ஸ்கிருத தனியன். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் सर्वार्थतं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதிநாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வண்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகோர் பேணும் இனத்தாரையல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெருஞ்சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை மதிளரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரைநிலையும் மெய்யா முயல் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிதை வேதத்தியல். சுவாமி நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. தர்மிடோபனிஷத் சாரஹா என்ற சுவாமி வேதாந்த தேசிகனுடைய சம்ஸ்கிருதத்திலே இருக்கிற அருள்வாக்கு ஸ்ரீ நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியினுடைய சாரத்தை எடுத்து இயம்பும் ஒரு அழகான சிறிய ஸ்ரீகோஷமாகும். போன முறை இந்த திரமிடோபனிஷத் சாரத்தினுடைய 14 பத்தியங்களை பற்றி சில அர்த்தங்களை பார்த்தோம். இன்னைக்கு மீதியை பார்க்குறோம். எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரா. யாராவது இதை ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ 14வதுல நேற்று சொன்னோம், ஆச்சாரியன் மூலமாக அடையக்கூடியவன் எம்பெருமான். இப்படி முதல் கருத்தாக சுவாமி தேசிகன் திரமிடோபனிஷத் சாரத்திலே சொல்லும் பொழுது சுவாமி நம்மாழ்வாருடைய கருத்தை வரிசையாக பட்டியலிட்டு காண்பிக்கிறார். இது முதல் கருத்து. இந்த சாதாரண நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உக்தி நிஷ்டா, ஆச்சாரிய நிஷ்டா, ஸ்வநிஷ்டா அப்படின்னு சரணாகதிகளில் பல வகைகள் உண்டு. ஆனால் தனக்கு பிடிச்சது என்ன என்று நம்மாழ்வாரை கேட்டால் ஆச்சாரிய நிஷ்டா தான் முக்கியம் என்று சொன்னார். அது என்ன செய்யும்னு கேட்குற பொழுது இப்போ 3 எடுத்துக்கோங்க. ஒன்று நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி வாக்கு, 2வது சுவாமி வேதாந்த தேசிகனுடைய தர்மிடோபனிஷத் சாரத்தினுடைய அழகான பதங்கள், 3வது நாம செய்யக்கூடிய சரணாகதி. இந்த 3ம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் நம்முடைய எதிரிகளை போக்கும். வைரி கடகம் நேற்றே அது சொல்லப்பட்டது தான். இது கொஞ்சம் திருப்பி சொல்கிறேன். எம்பெருமான் தன்னுடைய லீலைகளால்
சரித்திரங்களால், வரலாற்றினால் நம்மை கவர்ந்துகிறான். பிறகு நமக்கு எதிரிகளை ஒழிக்கிறான். தன்னை பின்பற்றக்கூடிய அளவுக்கு நமக்கு அன்பு உண்டாக்குகிறான். நம்முடைய மனதிலே எம்பெருமானை சரணாகதி செய்ய வேண்டும் என்ற உறுதியை ஏற்படுத்துகிறான். அது எங்கே இருந்தாலும் சரிதான். அதாவது நித்தியபூதி விபூதி என்று வைகுண்டத்தை சொல்வோம், லீலா விபூதி என்று இந்த லோகத்தை சொல்லுவோம், நாம் வாழ்கின்ற உலகை பற்றி சொல்லுவோம். இந்த ரெண்டுலேயும் நம்மை கவர்ந்து சென்று நமக்கு அவன் மீது பற்று உண்டாக்கி பக்தியை வளர்த்து பாசத்தை வளர்த்து தன்னிடம் வந்து சேருவதற்கு ஆசைப்படுகிறான். அதனால் அவனுடைய அந்த சரணம் கொடுக்கக்கூடிய, அதாவது புகழ் இடம் கொடுக்கக்கூடிய அவனுடைய நிலைமையை நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே உணர்த்துகின்றார். சுவாமி தேசிகன் நம்மாழ்வார் வழிப்படி தன்னுடைய சிறிய 26 பத்தியங்களில் உள்ள கிரந்தத்தில் வலியுறுத்தி சொல்கிறார். இன்னொன்று, நாம் எம்பெருமானை விட்டு பிரியக்கூடாது, பிரிய முடியாது, பிரிய வேண்டாம் என்று நாம் பல ரூபங்களிலே அவனை அனுபவிக்கிறோம். பரரூபம் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கிற உருவத்தை, திருமேனியை சுவாமி ராமானுஜருடைய ஸ்ரீகோஷங்களிலே கத்தியத்ரயம் மூலமாகவும் தெரிந்து கொள்கிறோம். வியூக ரூபங்களிலே புராணங்களிலிருந்து கொண்டு நாம் அவதாரங்களை பற்றி கேள்விப்பட்டு அனுபவிக்கிறோம். அதே போல விபவாவதாரங்களுடைய லீலைகளையும் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதனாலே நமக்கு பிரிவு என்பது கூடாதது என்பது நம்மாழ்வாருடைய உயரிய கருத்து. அதை சுவாமி தேசிகனும் வழிமொழிகிறார். 15வதுலேருந்து பார்ப்போம். 6வது நூறில் கடைசியில் எம்பெருமான், அதாவது நம்மாழ்வார், சுவாமி நம்மாழ்வார் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த சரணாகதியை சொல்கிறார். சரணாகதிக்கு அங்கங்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. கார்பண்யம் அல்லது ஆக்கிஞ்சன்யம் அல்லது வேறு கதி இல்லாமை அல்லது உதவி நமக்கு செய்வதற்கு யாரும் இல்லை, ஹெல்ப்லெஸ்னஸ் என்றெல்லாம் முதல் படியாகவும், 2வது மறை சொல்லும்படி, வேதம் சொல்லும்படி எதை நீக்க வேண்டுமோ அதை நீக்க வேண்டும் என்று பிராத்திகூல்ய வர்ஜனம் என்றும் 2வது படியாக, 3வது படியாக ஆனுகூல்ய சங்கல்பம், மறைகளில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஆணைகளை தவறு இல்லாமல் பின்பற்ற வேண்டும் என்ற 3வது படியையும், 4வது நம்மை காப்பவர் யார் என்று எம்பெருமானை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய 4வது படியையும், அடுத்தபடியாக அவன் நம்மை காத்து ரட்சிப்பான், உறுதியாக காப்பான் என்று பூர்ணமான நம்பிக்கையை கொண்டு இருக்கக்கூடியது 5வது படி. 6வது படி அவனுடைய திருவடியிலே நாம் சேவித்து பயன் பெறுவது என்பது. இப்பொழுது நம்ம எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வருது, அந்த பலன் எப்போ கிடைக்கும், இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு கேட்குற பொழுது நாம் மனதில் துன்பப்படுகிறோம். அப்பொழுது நமக்கு ஒரு வேகம் வருகிறது, ஒரு விரைவு வருகிறது. அதே போல் அது
7வது நூறிலே சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய கருத்தை வெளியிடுகிறார். நமக்கு வேண்டாததை பற்றி நாம் கேட்டுக்கொண்டு அந்த வேண்டாததில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் இறைவனிடம் எம்பெருமானிடம் பற்று வைக்கும் பொழுது அந்த வேண்டாதது விலக்கப்படுகிறது. தன்னுடைய ஆத்ம கல்யாண அளவில்லாத குணங்களை எம்பெருமான் காட்டி கொடுக்கிறான். அதே போல நம் முன் வந்து மனதிலே அந்தர்யாமியாக நிற்கிறான். பிறகு அர்ச்சாவதாரத்திலே நம்ம பல கோவில்களுக்கு போய் சென்று வழிபடுகிறோம், திவ்ய கஷேத்திர அட்டனம் பண்ணுகிறோம், திவ்ய தேச யாத்திரா செய்கிறோம். அப்படி அர்ச்சாரூபங்களிலே எம்பெருமான் நம்மை காட்டி கொடுக்குறான், தன்னை காட்டி கொடுக்குறான். 16வது, நமக்கு எல்லோருக்குமே ஒரு கர்வம் உண்டு, திமிரு உண்டு, அந்த பொல்லாத்தனம் உண்டு நமக்கு. அந்த பொல்லாத்தனத்தை அவன் கண்டுபிடித்து அந்த பொல்லாத்தனத்தை பார்த்து நம் பொல்லாத்தனத்தை நாமே பார்த்து நமக்கே அச்சம் ஏற்படும்படியாக செய்கிறான். மற்றவர் நம்மை இகழாமல் இருக்கும்படி காக்கிறான். அதை தான் நமக்கெல்லாம் காப்பாளன், நமக்கு ரட்சிப்பவன் அவன்தான் என்பதை மறைமுகமாக நமக்கு சிறிது சிறிதாக சொல்லிக் கொடுக்கிறான். பிறகு இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும், மனிதன் மட்டுமல்ல, மிருகங்கள், வேற செடி கொடிகள், மரங்கள், எல்லா உயிர்களுக்கும் ஒரு தன் மீது அன்பை செலுத்தும்படி செய்து விடுகிறான். நமக்கு இந்த திருவடியில் விழும்பொழுது கதறிக்கொண்டு நம்முடைய பக்தியை காட்டும் பொழுது தன்னை அண்டியவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவருடைய துன்பத்தை போக்குகிறான். பிறகு நம்முடைய நினைவில் நன்றாக இருக்கும்படி தன்னுடைய லீலைகளால் நம்மை கவர்கிறான். அவனுடைய லீலைகள் பலவிதமாக இருக்கின்றன, நமக்கு புரியவில்லை. நாம் அவனை ஸ்தோத்திரம் மூலமாக, கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனம் மூலமாக, திரு பெயர்களை பஜன் செய்வதன் மூலமாக அவன் நம்முடன் வந்து சேருகிறான். பிறகு நம்முடைய கவலைகளை நீக்குகிறான் என்று சுவாமி நம்மாழ்வார் அடுத்த நூறிலே காட்டி கொடுக்கிறார். 17வது பத்தியம். நமக்கு வேண்டாதது எத்தனையோ நமக்கு நடக்க முற்படும் பொழுது தானே முன்வந்து காப்பாற்றி எங்கும் நிறைந்த எம்பெருமான் நம்முடைய நல்ல ஆசையையும் தவறான விருப்பத்தையும் பார்த்து நல்ல ஆசையை வளர்த்து தவறான விருப்பத்தை குறைத்து சிறிது சிறிதாக நம்மை தன் பக்கம் இழுக்கிறான். தன்னுடைய சங்கல்பத்துக்கு ஒவ்வும்படி 3 விதமான படைப்புகளை ஏற்படுத்தியவன். மனது உடைய உயிர்கள், மனது இல்லாத உயிர்கள், சித்து அச்சித்து, அதே போல எம்பெருமான் என்ற ஒரு நித்தியமான வஸ்து. இந்த 3 விதமான படைப்புகளையும் நம்மிடம் காட்டி
நாம் விரும்பியதை ஏதோ ஒரு முகமாக நமக்கு தெரியாமல் மறைமுகமாக நமக்கு 8வது நூலில் காட்டி கொடுக்கிறான் என்று சுவாமி நம்மாழ்வார் அழகாக சொன்னார். 18வது பத்தியத்தில் நமக்கு எம்பெருமானை காண வேண்டும், சேவை செய்ய வேண்டும், சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அப்ப நம் கண்ணுக்கு புலப்படுகிறான். எம்பெருமான் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் யாரிடமும் பற்றில்லாமல் இருக்கிறான். நமக்கு இந்த உலகத்தின் மீது பற்றில்லாமல் இருந்தால் அவன் அண்டுவதற்கு எளியவனாக இருக்கிறான். தன்னை விட்டு பிரிந்தால் இந்த ஜீவாத்மா என்ற நாம் துன்பப்படுவோம் என்று அவன் உணர்கிறான். நம்மிடம் பாசம் கொள்கிறான், இரக்கம் காட்டுகிறான். பிறகு நமக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் அளிக்கிறான். நம்முடைய விருப்பத்திற்கெல்லாம் அவன் ஒத்துக்கொள்கிறான். தான் தன்னையே தருவதற்கு தயாராக இருக்கிறான். நம்முடைய இதயத்தில் ஒட்டிக்கொள்கிறான். நாம் தொண்டு புரிய வேண்டும் என்ற ஆசையை வளர்க்கிறான். அதற்கு என்னென்ன நியமங்கள் உண்டோ அதையும் நமக்கு காட்டிக் கொடுக்கிறான் என்றார் ஸ்ரீ நம்மாழ்வார். நமக்கு மிகவும் பிடித்ததை இந்த உலகத்திலே அது சரியான விருப்பமாக இருந்தாலும் தவறான விருப்பமாக இருந்தாலும் அதை மாற்றி நல்லனவாக செய்து நமக்கு அளித்து அனுகிரகம் செய்து நம்மை மோட்சத்திற்காக 4 விதமான மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள்களில் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ என்ற 4லே 4வது புருஷார்த்தமான கைங்கரியம் என்ற தொண்டு என்ற சேவை என்ற மோட்சத்துக்கு ரசிகர்களாக ஆக்குகிறான். இதுக்கு பெயர் பரமபுருஷார்த்தம் என்று பெயர். நாம் பிறந்ததற்கு அடையாளம் நம்முடைய கடமையை ஒழுங்காக செய்வது தர்மம். பிறகு காமம், நம்முடைய தகுந்த ஆசைகளை நிறைவேற்ற முயல்வது. அர்த்தம், அதற்காக பொருளீட்டுவது என்பது போன்ற இந்த 3ஐயும் முதலில் நாம் ஒழுங்காக செய்து இறுதியில் 4வது பரமபுருஷார்த்தத்தை நாம் அடைவதற்கு அவன் வழிகோலுகிறான். மற்ற ஆசைகளில் விருப்பம் கொள்ளாமல் செய்கிறான். திருப்பாவையில பாசுரத்தில் ஆண்டாள் பாடி கொடுத்தாள். அதனால 28வது பாசுரத்தில் நினைக்கிறேன். அதனால மற்றை நம் காமங்கள் மாற்று என்று சொன்னான். அதை செய்யலாம். அதுக்கு பிறகு 9வது நூலிலே ஸ்ரீ நம்மாழ்வார் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே தலைவனான எம்பெருமான் நமக்கு வெற்றியை வாழ்க்கையில் கொடுக்கிறான். பிறகு நம்மிடம் ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க, கண்டிஷன், அதாவது நியமம் ஒன்றும் இல்லாமல், ஒரு காரணமுமே இல்லாமல், பிரதிபலன் எதிர்பாராமல், பிரத்யுபகாரத்தை எதிர்பாராமல், நாம் எது செய்யாவிட்டாலும் நம்மை தன்னுடைய நண்பனாக கருதுகிறான். அடுத்தது 19ல் 20ல் நமக்கு பலவித பந்துவாக உறவினனாக இருக்கிறான்.
ரொம்ப வருஷமாக, ரொம்ப காலமாக, பல பிறவிகளில் நமக்கு தன்னுடைய கருணையை காட்டி கொடுக்கிறான். அவன் ஒரு குணக்கடலாக விளங்குகிறான். தன்னை அண்டியவர்களுக்கு காப்பவனாக விளங்குகிறான். தன்னுடைய கல்யாண குணங்களை, எல்லையில்லாத கல்யாண குணங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறான். நம்மை மறப்பதில்லை அவன். நாம் அவனை மறக்கலாம், அவன் நம்மை மறப்பதில்லை. எப்படியாவது தன்னை ஞாபகப்படுத்திக் கொண்டு, நம்மை அவனுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு, அது ஒரு விளையாட்டாக அவன் செய்கிறான். நமக்கு நல்ல தலைவனாக அமைகிறான். பிறகு இந்த ஜீவாத்மா இந்த மோட்சத்திற்கான வழியை அடைவதற்கு அடைவிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். பலவித தன்னுடைய வரலாற்றினால், வாழ்க்கை நிகழ்ச்சிகளினால் நம்முடைய நட்பு எப்பொழுதும் வேண்டும் என்று நினைக்கிறான். அவனுக்கு ஒரு கஞ்சத்தனம் என்பது கிடையாது. பிறகு தன்னுடைய திருவடியில் நம்மை ஒரு கடலில் அலையில் மாட்டிக்கொண்ட நம்மை கரையான அவனுடைய திருவடியில் கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சிக்கிறான். பிறகு அந்த நம்முடைய கடைசி குறிக்கோளான ஸ்ரீவைகுண்டம் என்ற பரமபதம் அடைய வழியை காட்டுகிறான், உதவி செய்கிறான் என்று 10வது நூறிலே சுவாமி நம்மாழ்வார் அதை அடைந்ததாகவே காட்டி கொடுக்கிறார். நம்மையும் அடைவிக்கிறார். சுவாமி தேசிகனும் ஸ்ரீ நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்தியான திருவாய்மொழியை தமிழோபனிஷத் மூலமாக நமக்கு அருளி செய்கிறார். நமக்கு வழியில் போகும் வழியில், அதாவது மோட்சத்திற்கு போகும் வழியில் துன்பத்தை போக்குகிறான். துன்பம் ஏற்பட்டால் போக்குகிறான். நமக்கு ஒரு ஐயமும் ஏற்படாமல், ஒரு அச்சமும் ஏற்படாமல் காக்கிறான். தன்னுடைய திருவடியினுடைய பெருமையை காட்டி கொடுக்கிறான். தன்னுடைய கமல பாதங்களுடைய சுவையை நமக்கு அறிவுறுத்துகிறான். நம்முடைய குறிக்கோளிலே தீவிரத்தை ஏற்படுத்துகிறான். நம்மீது மிகுந்த மரியாதை கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு வகையிலே அவன் ஜீவாத்மாக்கள் மூலமாக திருப்தி அடைகிறான், சந்தோஷப்படுகிறான். பிறகு மீண்டும் மறுபிறவி என்பதை நமக்கு வேண்டாம் என்று கருணையுடன் பரமபதம் அளிக்கிறான். நாம் எல்லோருமே எம்பெருமானை உத்தமமான ஒரு குறிக்கோள் என்று அடைந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, நாம் அவனுடைய திருவடியில் தொண்டு புரிவதே நமக்கு கடமை என்று தெரிந்து கொண்டு, வேறு யாருக்கும் புகலிடம் தராமல் அண்டியவர்களுக்கே புகலிடம் தந்து, நம்முடைய தகாத விருப்பத்தை நீக்கி மீண்டும் மீண்டும் பெரிய பிராட்டியாருடன் சேர்ந்து கொண்டு, இங்கே நம்மாழ்வார் இந்த திவ்ய தம்பதிக்கு சரணாகதி செய்கிறார்
என்பதை 23வது பத்தியத்திலே தர்மடோபனிஷத் சாரத்திலே சுவாமி வேதாந்த தேசிகன் நமக்கு அருளி செய்கிறார். ராமாயணத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு வேடன் பசியினால் வாடி மரத்திலே 2 பறவைகளை பார்த்து அதிலே ஒரு பறவையை அம்பால் அடித்து அது இறந்துபட்டு விழுந்ததை பார்த்த வால்மீகி அந்த வருத்தத்தினாலே அந்த வேடனுக்கு சாபம் கொடுக்கிறார். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமா எத்கிரவஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம் என்று வாய் தவறி அவனை திட்டி விடுகிறார், வெய்து விடுகிறார். பிரம்மா தன்னுடைய மனைவியோடு கூட சரஸ்வதியோடு கூட வால்மீகியினுடைய நாக்கிலே வந்து அந்த சாபம் மங்கள ஸ்லோகமாக ஆக்கினார். அப்படி ஸ்லோகத்துவம் அபவத் என்ற நிகழ்ச்சியை இவர் சுவாமி தேசிகன் கோடிட்டு காட்டி, இது ஒரு கெட்ட பதம் நல்ல பதமாக மாறியது என்பது ஒரு அதிசயம். அப்படிப்பட்ட வால்மீகி முனிவருடைய நல்ல சொற்களை வைத்துக்கொண்டு நாமும் எம்பெருமான் மீது, உயர்ந்த ஒரு எம்பெருமான் மீது பக்தி கொள்ள வேண்டும் என்பதை சுவாமி தேசிகன் 24வது பத்தியத்திலே காட்டி, நம்மாழ்வாருடைய கருத்து தான் அது. அதனால எம்பெருமானுடைய திருவடி என்பது ஒரு பூ மொட்டு மாதிரி. இந்த பூ மொட்டு மலர்வதற்கு நாம் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே நம் சரணாகதியை செய்ய வேண்டும். அப்பொழுது எம்பெருமான் நம்மிடம் கழிவிறக்கம் கொண்டு கருணை காட்டி நம்மை காப்பாற்றுவான் என்று நம்மாழ்வார் சொன்ன கருத்தை, சீரிய கருத்தை சுவாமி தேசிகன் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். நல்லவர்களுக்கெல்லாம் இந்த தர்மடோபனிஷத் சாரம் பிடிக்கும். அதனால இந்த தமிழ் என்ற ஒரு மொழிக்கு ஒரு ஏற்றம் கொடுத்தவர்கள் ஆழ்வார்கள். அதிலே சாமவேதத்திற்கு சாரமான திருவாய்மொழியை தமிழிலே அருளி செய்து நமக்கு மறை தெரியாதவர்களுக்கு, சமஸ்கிருதத்திலே இருக்கும் மறை அறிய முடியாதவர்களுக்கு சுவாமி நம்மாழ்வார் நமக்கு அருளி செய்கிறார். இதிலே பலவிதமான கல்வி கருத்துக்கள் நிரம்பி கிடக்கின்றன. அதற்கு காரணம் என்னுடைய குலதெய்வமான வெங்கடேசா ஸ்ரீனிவாசா என்ற திருப்பதி எம்பெருமான் எனக்கு அருளி செய்தான். அப்படி எங்கு பார்த்தாலும் மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், கொடிகளோடு கூடிய ஒரு விழா கோலம் பூண்ட ஒரு நகரமாக இந்த தமிழ் மறை நமக்கு நன்மையே செய்கிறது என்று 25வது பத்தியத்தில் சுவாமி தேசிகன் அறுதியிட்டு கூறுகிறார். இறுதியிலே 26வது பத்தியத்திலே நாம் எல்லோரும் அடிக்கடி சேவித்த பத்தியத்திலே மனு என்ற நல்ல அரசர்கள், மனு என்ற பெயரில் இருந்தார்கள். வியாசர் என்பவர் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய ஒரு அவதாரமாக வியாச பகவான் 18 புராணங்கள், ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரதம் என்ற இதிகாசம் என்றெல்லாம் அருளி செய்து, அவர் 3வதாக பிராச்சேதா வால்மீகி, இந்த 3 பேரும் முக்கியமாக
அவருடைய இன் சொற்களை நாம் படித்தால் அது எப்படி இருக்கிறது என்றால், நம் ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய திருப்பார்கடலிலே வந்த அந்த அமிர்தம் என்பதை நாமே அனுபவிக்கும் வழி இந்த திருவாய்மொழி, திரமிடோபநிஷத சாரம், இந்த இரண்டும் அமைகிறது. அப்படி நமக்கு யாராவது ஒருவர் வந்து இந்த அமிர்தம் இருந்தா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அமிர்தம் இப்போ உனக்கு தருகிறேன் என்று வந்தால் நாம் வேண்டாம் என்று சொல்லுவோமோ? சொல்ல மாட்டோம். அது எப்படி இருக்கிறது என்றால், யாரும் காலால் நடக்க முடியாத அளவிலே நிலையிலே கங்கையில் போய் தீர்த்தமாட வேண்டும், ஸ்நானம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நம்முடைய பாபங்கள்லாம் போகும் என்று உறுதியான நம்பிக்கையுடையவன் வீட்டிலே இருக்கும் பொழுது, தொலை தூரத்திலே வீட்டிலே இருக்கும் பொழுது, அவனுடைய தலையிலே கங்கை என்ற ஆறு புனித நீர் வந்து விழுந்தால் யார் வேண்டாம் என்று சொல்லுவார்? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. எல்லாருக்கும் தன்யவாதங்கள். முக்கியமாக இதில் சொல்லணும், இந்த திரவிடோபநிஷத் சாரம்ங்கிற இந்த கிரந்தி கோஷத்தை நாம் வந்து எடுத்துன்றதுக்கு காரணம், சந்தேகமே இல்லாமல் மாதா சென்னையில் இருக்கக்கூடியவா ஸ்ரீமதி சுமதி சுந்தர் என்ற அவர்களுக்கு நாம் முக்கியமாக நன்றி சொல்லணும். இன்னும் ஒரு 2-3 வகுப்புகளில் நாம் இந்த திரவிடோபநிஷத் சாரத்தை பூர்த்தி பண்ணுவோம். அதை பூர்த்தி பண்ணிவிட்டு யாருக்காவது இன்னும் சம்ஸ்கிருத கிரந்தங்கள் சேவிக்கணும்னா சொல்லலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சுவாகத்தம் சொல்லி, வாதித்வே சிரோபங்க என்ற ஒரு தனியனையும் நீங்கள் சொல்லி இன்னைக்கு நிறைவு செய்கிறோம். பஞ்சானன பராக்கிரமஹா ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய ஸ்திரம் விஜயதாம் புவி. அஸ்மத் குருभ्यो நமஹ.